ஹலோ எவ்ரிவன். போனதர எபிசோட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல ஸ்டாப் பண்ணினேன். ஆஞ்சநேயா வந்து ஜுயின்னு போறார். ஏதாவது ஆப்ஸ்டிகல்ஸ் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லையா? நிறைய வந்தது. கொஞ்ச தூரம் அவர் பறந்து போனார். எப்படி வேர்ல்விண்ட் மாதிரி உறுதியான ஓர் ஊழிக்காற்றை போல் மாருதியும் விரைந்தார். உத்தமி சீதா இருப்பிடம் தேடி லங்காபுரி சென்றார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சீதாதேவிய என்ன இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சிட வேண்டியது, தட் இஸ் மை ஓன்லி குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயா வந்து சொயின்னு பறந்து போயிட்டு இருக்கும் போது சமுத்திரத்துக்கு அடியில இருந்து ஒரு பெரிய மவுண்டன் வெளியில வந்துதான். ஆஞ்சநேயா ஒரு பிரேக் அடிச்சாராம். பிரேக் அடிச்சுட்டும் யாரா இது அப்படின்னு பார்த்ததுன்னா அந்த மவுண்டன் வந்து பேசித்தான். என்னான்னு, ஹலோ வாயுபுத்ரா, மை நேம் இஸ் மைனாக்கா, ஐ எம் த மவுண்டன் அப்படின்னு சொல்லித்தான். மைனாக பர்வதமா, யார் நீங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன அந்த மவுண்டன் சொல்லித்தான், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. நீ ரொம்ப பெரிய ஜேர்னி எடுத்துன்னு வந்திருக்க, ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே கிராஸ் பண்ணிட்ட, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமோன்னு, சோ அதனால நீ மேல உட்காச்சின்னு போ, கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ணிக்கோ. ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் இந்த இடத்துல பூரா சமுத்திரம் பாரு, எங்க போய் நீ ரெஸ்ட் பண்ணிப்ப, எனக்கு ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வாகா இருக்குமே தான் சொல்லிட்டு நான் கீழே இருந்து மேல வந்தேன் அப்படின்னாரு. உடனே ஆஞ்சநேயர் கேட்டார், ஆமா மவுண்டன் எங்க சமுத்திரத்துக்கு அடியில இருக்கும், நீங்க இப்படி கீழே போனேள் அப்படின்னு கேட்டாளா. அப்ப அந்த மைனாக்கா சொல்லிட்டான், அது ஏன் கேக்குறப்பா அஞ்சனையா, இந்த இந்திரனுக்கு நடுவுல ஒரு நாளைக்கு அவனோட வஜ்ராயத்தை வச்சுட்டு இருக்கிற ஹில்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் நான் அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. நான் வந்து எப்படியாவது போய் ஹைடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சமுத்திர ராஜா கிட்ட தான் கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் கொஞ்ச நேரம் இங்க ஹைட் ஆயிக்கிட்டுமா, இந்த இந்திரன் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடிச்சு நொறுக்கின்னு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு இந்த சமுத்திர ராஜா வந்து ரொம்ப பெருந்தன்மையா ஆல்ரைட் கம் யூ கேன் ஹைடு சொன்னார். சோ அதனால நான் ஹைட் அண்ட் சீக் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருக்கேன் நானு. ஆனா நீ போயிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா. அது மட்டும் இல்ல, சமுத்திர ராஜாவோட ரிக்வெஸ்ட் பேர்ல தான் நான் மேல வந்திருக்கேன் அப்படின்னாராம். சமுத்திர ராஜாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அட உனக்கு தெரியாதா, இந்த சமுத்திர ராஜா வந்து இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் த இக்ஷ்வாகு கிளான், அதாவது ராமரோட டைனாசிட்டி இருக்கு இல்லையா, அவளுக்கு எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் இந்த சமுத்திர ராஜா. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, அது பாருப்பா, அந்த ஆஞ்சநேயா வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையனான ராமனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கணும், அவனோட ஜேர்னில அவனோட வாட் எவர் கோல் ஹீஸ் கோயிங் டு கெட், அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா முடியணுமோன்னு. சோ டயர்டா போயிடுதேன்னு சொல்லிட்டு அவரோட ஜேர்னி பாதியில நின்னுடப்படாது, அதனால அவருக்கு ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, மைனாக பர்வதமே நீ போய் மேல போய் அங்க நின்னுக்கோ, ஆஞ்சநேயம் கொஞ்ச நேரம் வேணா உட்காச்சிண்டு கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நம்ம வந்தேன்னு சொன்னார். ஆஞ்சநேயாக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுது. சே பாரு, நம்ம தான் ராமரோட இதுக்காக நம்ம போறோம், ஆனா நம்மளும் யோசிக்காதது வந்து பாரு, சுவாமி யோசிச்சிருக்காரு பாரு, ராமர் யோசிச்சிருப்பாரோ என்னமோ, அதனாலதான் இவெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரா அப்படின்னு நினைச்சுட்டாராம். ஆனா ஆஞ்சநேயர் ஸ்டாப் பண்ணாரா? ஹி லுக்ட் அட் மைனாக பர்வதம் அண்ட் அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த பாருங்கோ, ரொம்ப தேங்க்ஸ் மதர், நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தது, பட் எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அங்க ராமர் எப்படி இருக்கார் தெரியுமா, மனசெல்லாம் நொந்து போய் சீதாதேவிய பார்க்க மாட்டோமான்னு என்னெல்லாம் கஷ்டப்படுறாரோ பாவோன்னு எப்படி புலம்பினார் தெரியுமா. சோ அவரோட தாட்ஸ வந்து நான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தேன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. சோ ரெண்டு கை வச்சும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சமுத்திர ராஜாக்கும், நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினேன், பட் ஐ ஹாவ் டு கோ நவ், ஐ வில் ஹாவ் டு டேக் யுவர் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு மைனாக பர்வத்தை இப்படி லைட்டா தடவி கொடுத்துட்டோம். ஆஞ்சநேயர் ஸ்டார்டட் கோயிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஜர்னி. அப்படி போயிட்டு இருந்தான். அப்போன்னு பார்த்து ஒரு சத்தம், யாருடா இது அடுத்தது அப்படின்னு பார்த்தா சுரசான்னு ஒரு ராட்சசி. இந்த ராட்சசி வந்து ரொம்ப எல்லாம் வந்து கெட்டோன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு ஜஸ்ட் ஆஞ்சநேயா கூட ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்கணும்னு தோணித்தான். அப்ப என்ன பண்ணினா, சுரசா வந்து நேரா வந்தாளாம் ஆஞ்சநேயா முன்னாடி வந்து நின்னுட்டு, ஐ அம் த ராட்சசி who resides in this சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணி போறவாள்லாம் நான் சொல்றத பண்ணினாத்தான் நான் விடுவேன். ஆமா,
அப்படின்னு ஆனாம். ஆஞ்சநேயர் பார்த்தார். ஓ, இது சும்மா கலாட்டா பண்றா போல் இருக்கு. சரி, நம்மளும் கொஞ்சம் விளையாடலாம். ஒரே ஜேர்னில போயிட்டு இருக்கும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி என்ன பண்ணணும் நானு அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டாராம். உடனே இந்த சுரசா என்ன தெரியுமா சொன்னா, நான் ஆன்னு வாய் திறப்பேன். நீ வந்து என்னோட வாய்க்குள்ள போயிட்டுட்டு நான் வாயை மூடுறதுக்குள்ளயும் வெளியில வந்துட்டேன்னா உன்னை விட்டுடுறேன். நான் வாயை மூடிட்டேனோ நீ என்னோட மம்மம் ஆயிடுவ. யூ வில் பிகம் மை ஃபுட் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், டொய்ன்னு பெருசாக ஆரம்பிச்சுட்டாராம். சுரசாக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இது, வாய்க்குள்ள போயிட்டு வாடான்னா இவ்வளவு பெருசாரானே, ஓஹோ அவனுக்கு எனக்கு பவர்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றான் போல் இருக்கு. நானும் என்னோட வாயை நல்ல பெரிய குகை மாதிரி திறந்துக்கிறேன்னு ஆன்னு வாய் திறந்தாளாம் இந்த சுரசா. அண்ணா பெருசான உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், ஒரே செகண்ட்ல ஆகிட்டு அப்படின்னு அவளோட வாய்க்குள்ள ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாராம். வெளியில வர்றதுக்குள்ளயும், அதான் அவ்வளோ பெரிய வாய சுரசா மூடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோன்னு அதுக்குள்ளேயும் ஆஞ்சநேயர் வந்து டொங்னு வெளியில வந்துட்டாராம். ஆஞ்சநேயர் வெளியில வந்துட்டு, பாருங்கோ நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன், கேன் ஐ ப்ரொசீட் அப்படின்னு கேட்டாராம். சுரசாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ரொம்ப புத்திசாலி ஆஞ்சநேயா நீ. சோ அதனால ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ, மே யூ பி சக்சஸ்ஃபுல் இன் யோர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுரசா பிளஸ் பண்ணினாலாம். ஆஞ்சநேயா வந்து நெய்னு போயிட்டு இருந்தாராம். கொஞ்ச தூரம் இன்னும் போனதுக்கு அப்புறம் அவரோட ஸ்பீடு கம்மியான மாதிரி இருந்தது. போறாரா ஆன்னு இழுக்கிறதான். இந்த கிளட்சி பிரேக் ஆக்சிலரேட்டர் எல்லாம் தப்பு தப்பா போட்டா அப்படியே காரி டக்க 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 நாடும் இல்லையா, அந்த மாதிரி. என்னடா இது அப்படின்னு பின்னாடி முன்னாடி பார்த்தானா ஏதோ யாரும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துதான். கையெல்லாம் பார்த்தாராம், கையை யாரும் பிடிச்சி இழுக்கலையா, காலெல்லாம் பார்த்தாராம், காலை யாரையும் பிடிச்சி இழுக்கலையா, வாழை பார்த்தாராம், வாழை யாரையும் பிடிச்சி இழுக்கலையா. அப்புறம் என்னத பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு கீழே பார்த்தா அவரோட ஷேடோ இருக்குமோன்னு நிழல், அந்த நிழலை யாரோ பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா. இது இன்னொரு டெமனஸ். அவள் வந்து என்ன பண்ணினா, யூ கேன் நாட் கிராஸ் திஸ், என்னெல்லாம் தாண்டி போயிட முடியாது, ரொம்ப பசியோட இருக்கேன், உன்னை முழுங்காம விடுறது இல்ல அப்படின்னு சொன்னாராம். பை திஸ் டைம் ஆஞ்சநேயாக்கு பேஷன்ஸ் போயிடுது. சரி கொஞ்ச நேரம் சுரசா கூட ஏதோ டிஸ்ட்ராக்ஷனுக்காக விளையாடினார், ஓகே. பட் இப்ப டைம் ஆயிட்டே இருந்தது, சன்னு வேற செட் ஆக போறது, அதுக்குள்ளயும் லங்காபுரிக்கு போகணுங்கிறது தான் அவரோட நோக்கமே. நோ டைம் டு வேஸ்ட் எனிமோர்னு சொல்லிட்டு சரி வாய் தோற அப்படின்னாராம். வாய் திறந்தோன்னு ஜொயின்னு உள்ள போயிட்டு வயித்த கிழிச்சுட்டு பொழந்துட்டு வெளியில வந்துட்டாராம். அந்த ராட்சசி ஆன்னு செத்து போய் அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே போயிட்டாள். இப்படியாக so many distractions, அத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் பொருட்படுத்தாம, ஆப்ஸ்டிகல்ஸ பொருட்படுத்தாம, even when his body might could have been tired, ரெஸ்ட் கூட பண்ணாம அவரோட கோல் நோக்கி போனதுதான் இந்த இந்த போர்ஷன் ஆஃப் த சுந்தரகாண்டம்ல ரொம்பவே அழகு. டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ். எனி ஆப்ஸ்டிகல்ஸ் வந்ததுன்னா ஹவு டு ஹேண்டில் இட் வெரி கிரியேட்டிவ்லி, கிரியேட்டிவ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், லைஃப் ஸ்கில்ஸ், எல்லா லைஃப் ஸ்கில்ஸ்லயும் இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் சுந்தரகாண்டத்துல இருந்து நம்ம படிச்சுடலாம். அவ்வளவு அழகான சுந்தரனான ஆஞ்சநேயா வந்து இப்படியாக அந்த பெரிய 100 யோஜனமை தாண்டி அந்த லங்காபுரியில வந்து சன் செட் ஆற சமயத்துல போய் உட்கார்ந்தாராம். போய் உட்கார்ந்து அப்படியே வாய பொழந்துட்டு பார்த்தாராம். பாடியோ என்ன அழகா இருக்கு. சன் செட் ஆயிடுதா, அதனால எல்லா இடத்துலயும் தீபம் எல்லாம் ஏத்தி வச்சிருந்தாலும் ஜகஜோதியா இருந்துதான். எங்க பார்த்தாலும் வைரம், வைடூரியம், அப்புறம் இது கோல்டுன்னு தக 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 தகன்னு இந்த மாதிரியான ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது அப்படின்னு அசந்து போயிட்டாரா ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் காவலாளிகள், the security security to that Lanka was absolutely amazing. இங்க வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபார்ம்ல போச்சுன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவா, நம்மளோட காரியத்தை நம்ம நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு டொங்கின்னு ஒரு குட்டி மங்கி ரூபத்துல ஆஞ்சநேயர் மாறிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா போய் பார்த்துட்டு இருக்காராம்.
டடடடடடா, என்ன ஒரு சிட்டி பிளானிங், என்ன ஒரு டவுன் பிளானிங், எல்லாம் பக்காவா இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எவ்ரிவேர் அப்சல்யூட்லி அமேசிங். அத பார்த்த ஒரு செகண்ட்லயே அவருக்கு புரிஞ்சு போச்சா, ராவணா வந்து எவ்வளோ ஒரு அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் கிங் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா எல்லாரும் நம்மளுக்காக ஹெல்ப் பண்றாளா என்ன? எப்ப பாரு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. எங்க பார்த்தாலும் சாக்கடை எல்லாம் அடைச்சிட்டு இருக்கு. எப்ப பாரு வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி, இல்லையா? பீப்புளோட கன்சர்ன்ஸ கேட்டு அவளுக்கு வேணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மினிஸ்டர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாளா? இல்ல, இல்லையா? சோ ராவணன் கிங்கா இருக்கும்போது ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். அவனோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது பீப்புள் எல்லாம் வந்து கஷ்டத்திலேயே இருக்கப்படாது. தே ஹாவ் டு பி ரியலி ஹாப்பி, தே ஹாவ் டு பி கம்ஃபர்டபிள். So he was a very good ruler, a fantastic ruler, a person, a king who understood the hearts of his people and he kept him happy. So ராவணா வந்து நம்ம ராட்சசனா தான் பார்த்துட்டு வரோம். ராட்சசனா இருந்தாலும் ஒரு ராஜாவா ராவணன் was an absolutely fantastic ராஜா. சோ இதையும் நம்ம வந்து வால்மீகி வந்து அந்த இதுல அழகா சொல்லியிருக்காரு. ஆனா ராவணன் பண்ணின ஒரு மகா பெரிய தப்பு இன்னொருத்தரோட வைஃப் ஆன சீதா தேவிய தூக்கிட்டு வந்ததுதான். தட் இஸ் a grave sin. அந்த கிரேவ் சின்னுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது டெத். அதுதான் நடக்க போறது கொஞ்ச நேரத்துல. இங்க வந்த ஆஞ்சநேயரோட அடுத்த ஸ்டெப் என்ன? சீதா தேவிய போய் தேடி கண்டுபிடிக்கிறது. இவ்வளோ பெரிய லங்கா சிட்டில சீதா தேவிய நான் எங்கான்னு போய் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேயாக்கு ஒரு செகண்ட் மனசெல்லாம் இதாயிடுதான். ஐயோ நம்மளால முடியாது போல் இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் அவர் நினைச்சுனாராம், ஐ ஷுட் நாட் டீவியேட் ஃப்ரம் மை வேலை. ஸோ எப்படியாவது நான் வந்து ஐ ஷுட் பிரிங் ஸ்ட்ரென்த், டெவலப் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ராம ராம ராம் 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 ஸ்ரீராம ராம ராம் 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 அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பிச்சார். ராமர் அவருக்கு ஐடியாஸும் கொடுத்தார். அப்போன்னு பார்த்து அவருக்கு ஏதோ சத்தம் கேட்டுது. என்ன சத்தம்? இங்க இருந்தோ சிரிப்பு சத்தம் கேட்டுதான். சரி, அங்க யாருதான் இருக்கான்னு போய் பார்க்கலாம், ஐ வில் ஸ்டார்ட் மை சர்ச் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் மங்கி ரூபத்துல யார் கண்ணுலயும் படாம தாண்டி 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 ஒரு பிரம்மாண்டமான பேலஸ்குள்ள நுழைஞ்சாராம். அப்புறம் என்னாச்சு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது லாவண்யா பிரசாத். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.